கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வெற்றி பெற வாழ்த்துக்கள். கிங் மேக்கர்ஸ் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வெற்றி பெற அன்பார்ந்த வாழ்த்துக்கள். கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் கண்டிப்பாக வெற்றி பெறும். கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வெற்றி பெற வாழ்த்துக்கள். கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வெற்றி பெற வாழ்த்துக்கள். கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வெற்றி பெற வாழ்த்துக்கள். கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் congratulations and all the very best. கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வெற்றி பெற வாழ்த்துக்கள். கண்டிப்பா வெற்றி பெறும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வெற்றி பெறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம் அது கண்டிப்பா பண்ணிடலாம். ஒவ்வொரு பேங்க்குக்கும் அப்ளை பண்ணோம். ஒரு 10 வருஷமா தான் இந்த கிஃப்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸ்டேட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மகாபாரத்தில் பீமசேனனுக்கு பாதி சாப்பாடுன்னு அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிறதுல பாதி வேலையை வந்து பாதி பேங்க் வந்து ஸ்டேட் பேங்க். அவ்வளோ இருக்கும், அவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, அவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அதனால் அவன் ஸ்டேட் பேங்க் மட்டும் ஐபிபிஎஸ்ல சேரல, அவன் தனியாக கண்டக்ட் பண்ணுறான். ஐபிபிஎஸ் தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க், தமிழ்நாடு கிராமின் பேங்க்னு இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கிராமின் பேங்க்ஸ் இருக்குது. அந்த கிராமின் பேங்க்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட்டு. அது இல்லாமல் ஆர்பிஐ பேங்க்குக்கெல்லாம் பேங்க்கு, அதனால ஆர்பிஐ. ஸோ நபார்டு. சிம்பிளாக ஆர்பிஐ பற்றி சொல்லணும்னா, ஃப்ரெண்ட் ஒருத்தர் அங்கே ஒர்க் பண்ணுறாரு. அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த பிரெயின் இன்ஜுரி ஆகி ஒரு பெரிய எக்ஸ்பெண்டிச்சர் ஆச்சு. 25 lakhs 28 lakhs ஆச்சு எக்ஸ்பெண்டிச்சர். கம்ப்ளீட்டாக இன்சூரன்ஸில் கவர் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ ஆர்பிஐ வந்து அவனுடைய ஸ்பெஷாலிட்டியே தனி தான். அதாவது அவனுக்கு வந்து ஐபிபிஎஸ்ல மேனேஜர் கிடைச்சது, இந்தியன் பேங்க்ல. ஆர்பிஐல கிளர்க் கிடைச்சது. ஆனால் ஆர்பிஐ கிளர்க்கு தான் சூஸ் பண்ண சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு ஏதோ தப்பாக தோணுச்சு ஆக்சுவலாக. இல்லை மேனேஜர் தானே பெஸ்ட்டு, ஏன் உனக்கு என்ன சேலஞ்ச் பண்ணி வேலை செய்யறதுல என்ன இருக்குது, இல்லை எல்லாருமே அதான் அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு உள்ளே போனால் தான் தெரியுது. இப்போ வந்து மகாராஷ்டிரா ஃபுல்லாக இருக்கிற எல்லா பேங்க்லேயும் போய் அந்த இன்ஸ்பெக்ஷன், ஏன்னா ஒரு 4 வருஷத்தில் அவன் அடுத்த லெவல் போயாச்சு. ஃபுல்லாக பேங்கே இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக கார் ட்ராவல் கொடுத்துட்றாங்க எல்லாமே. ஆர்பிஐனாலே அது வேறன்னு வச்சுங்களேன். ஸோ நபார்டு அக்ரிகல்ச்சர் லோன்ஸ் தர பேங்க்ஸு. ஸோ இது மாதிரி எஸ்எஸ்சி, நான் ஏற்கனவே சொன்னது எஸ்எஸ்சி பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டேன். இன்சூரன்ஸ் செக்டர்ஸ் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. நான் 5 வகையான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, நான் மெர்ஜ் பண்ணிட்டே வராங்க. ஸோ யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸு, நேஷனல் அஷூரன்ஸு, அந்த மாதிரி கம்பெனிஸ். அதுக்கப்புறம் ரயில்வேஸ் நமக்கு நல்லா தெரியும். அப்புறம் இபிஎஃப்ஓ அண்டு சிடபிள்யூசி. இது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பப்போ ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நான் இந்த லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதாவது இந்த வருஷம் இது வரைக்கும் வந்த நோட்டிஃபிகேஷன்ஸ், இதுக்கப்புறம் வரப்போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் எவ்வளோ வேகன்சி நமக்கு தெரியாதுன்றதால 2024 டேட்டா எடுத்திருக்கோம். நீங்கள் இது கம்ப்ளீட்டாக இது நாங்கள் இன்றைக்கி பேப்பரில் போட்டிருக்கோம். மோரோவர் நாங்கள் பேம்ப்ளெட் தரப்போகிறோம் உங்களுக்கு. இதில் இருக்கிற எல்லா எக்ஸாமுமே நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்துக்கலாம். இதுதான் வேகன்சி லிஸ்ட்டு. இதர் வந்த நோட்டிஃபிகேஷன் இல்லை வரப்போகிற நோட்டிஃபிகேஷனில் லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்க டேட்டா. இதில் +or- 10% சேஞ்சஸ் இருக்கலாம். சரிங்களா. இதுதான் எக்ஸாம்ஸு எஸ்எஸ்சியோட இது. ஸோ இன்சூரன்ஸ் செக்டர்ஸ்லேயும் ரயில்வேஸ்லேயும் இருக்கிற வேக்கன்சிஸ் நமக்கு. ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி பாருங்கள், நம்ம குரூப் 4 மாதிரி அது வந்து அவ்வளோ வேக்கன்சி இருக்குது. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ இது மெயினாக வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது இதுதான். முன்னாடி போகிறோம். ஓகே, இல்லை சார், இங்கே இருக்கு. ஓகே இதுதான். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேக்ஸ் படிக்கிறோம் ஆல்ரெடி. குவான்ஸ் வந்து டிஎன்பிசிக்காக படிக்கிறோம், யூபிஎஸ்சிக்காக படிக்கிறோம். யூபிஎஸ்சி டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு பெரிய ஸ்பெஷலாக தான். நான் உங்களுக்காக சொல்கிறேன், உங்களுக்காகவும் வாங்கிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்கிறதுக்காகவும் வாங்கிக்கோங்க. பேங்க் எக்ஸாம்ஸ், இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸில் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறான்றது. சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக டாபிக்ஸ் வந்து வெவ்வேறு வெப்சைட்டில் வெவ்வேறு கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தான் அவன் தலைப்பு கொடுக்குறான். நமக்கு டிஎன்பிசியில் எப்படி கொடுக்குறான், டிஎன்பிசியில் அட்லீஸ்ட் ஒரு 6 டாபிக் கொடுக்குறான். அந்த 6 டாபிக்ல தான் கேட்குறான். எங்கேருந்து கேட்குறான்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா. அதே மாதிரி தான் இன்ஃபேக்ட் இதுலேயே அது கொடுக்குறான். யூபிஎஸ்சியில் வெறும்னே குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தான் இல்லையா. அது மாதிரி இது வந்து இதுதான் அவங்க சிலபஸாக கொடுத்துருக்குறது. ஸோ இதில் கிட்டத்தட்ட 65% இது. நான் இங்கிலீஷையும் சேர்த்துக்கிட்டா 100%, அவ்வளோதான், வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக இல்லை. சரியா. இது பேங்க் எக்ஸாம்லையும் இன்சூரன்ஸ்லையும் ப்ரிலிம்ஸ். பேங்க் எக்ஸாமில் மெயின்ஸ் என்ன கேட்குறான்னு பாருங்கள். இந்த 40 மார்க்கு தான் நம்ம மனப்பாடம் பண்ணுறது. ஆக்சுவலாக இது ஈஸின்றாங்க. 2 மாதம் படித்தா போதும், எல்லா எக்ஸாம்ஸ் படிக்கிறோம், பேங்க் எக்ஸாம் படிக்கிறோம், இதுதான் ஈஸி, இதுதான் நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்து சிலபஸ்ஸு. அதனுடைய நான் இங்கிலீஷும் சேர்த்தேன்னா 70 to 80% வந்துடும். ஸோ அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸில் நமக்கு எங்கே எட்ஜ் வரும் அப்படின்னா டிஎன்பிசி யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு எஸ்எஸ்சிலையும் ஆர்ஆர்பிலையும் எட்ஜ் வரும். ஏன்னா நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி 4 மார்க் தான் வரும், 4 கொஸ்டின் தான் வரும். அந்த 4 கொஸ்டினுக்காக ஃபுல்லாக படிக்க முடியுமா அப்படின்னா பேங்க் எக்ஸாம்காரனால படிக்க முடியாது. ஆனால் யூபிஎஸ்சி டிஎன்பிசிக்காரன் ஏற்கனவே படிச்சிட்டான், புரியுதுங்களா. அதனால தான் அங்கே எட்ஜ் கொடுக்குது. ஸோ அந்த மெயின்ஸ் எழுதும் போது ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து எட்ஜ் யூபிஎஸ்சி டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எட்ஜ் வந்து நபார்ட்லேயோ இல்லை இபிஎஃப்ஓலையோ சிடபிள்யூசிலையோ எல்லாத்துலேயுமே யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஜிஎஸ்ல வச்சுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த எட்ஜ் கொடுக்குது. மேக்ஸ் இதில் வந்து எல்லாருமே ஈக்குவல் டேலண்ட்டாக இருந்தால் திரும்பவும்
ஒன்று மட்டும் அஷூரன்ஸ் கொடுத்துட்றேன். டிஎன்பிசி யூபிஎஸ்சி 12th அரியர் வச்சவன், 10th அரியர் வச்சவன், காலேஜே போகாதவன், இப்போ கூட இப்போ ரீசெண்டாக இப்போ பாஸ் பண்ண இந்த வருஷம் பாஸ் பண்ணதில் சங்கர் பாண்டியராஜன்றவர் காலேஜே போகல, ட்ராப் அவுட்டு. ஆனால் வந்து ஐஆர்எஸ் ஆக முடியும். ஆனால் இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் ஒரு பேசிக் வேணும். மேக்ஸில் ஒரு பேசிக் வேணும். நான் என்ன சொல்கிறேன், 25க்கு நீங்கள் ஒரு 10, 12 அந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா உங்களை புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். மேக்ஸ் பேசிக்ஸே எனக்கு ரொம்ப அடி வாங்கினா டிஎன்பிசியே உங்களுக்கு கஷ்டம் தான் இல்லையா? மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம 6th ஆரம்பித்து நம்ம அப்படியே ஒரு ஃப்ளோவில் ஹிஸ்ட்ரியோ ஜியாகிரஃபியோ தமிழோ படிக்கலாம் கரெக்டாக. அந்த டைம் எடுக்குமே தவிர ஆனால் வந்து ஜேர்னி வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். ஆனால் மேத்தமெட்டிக்ஸில் நான் வீக், எனக்கு வராது அப்படின்னா கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கஷ்டம் தான். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ப்ராமிஸாக சொல்லி தான் ஆகணும். ஸோ ஆனால் வந்து மேக்ஸ் வந்து எனக்கு டீசெண்டாக வரும் அப்படின்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். அண்ட் அகைன் எனி டிகிரி அப்படின்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான், ரொம்ப சிம்பிள். நான் இன்ஜினியரிங் படித்தேன், இவர் ஆர்ட்ஸ் படித்தார், இவங்க வந்து மெடிக்கல் படித்தாங்க, இவங்க டென்டல் படித்தாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கோம்னா நம்ம எல்லாரையும் கேள்வி கேட்கணும்னா அவன் எதுலேருந்து கேட்கணும், எந்த எக்ஸாம்லேருந்து, எது வரைக்கும் படித்ததுலேருந்து கேட்கணும். கண்டிப்பாக காலேஜ்லேருந்து கேட்க முடியாது இல்லையா? அப்போ 11th 12th கேட்கலாமா? எப்படி கேட்க முடியும்? நான் ஃபர்ஸ்ட் குரூப்பு, இவங்க செகண்ட் குரூப்பு, இவங்க பியூர் சயின்ஸு, இவங்க காமர்ஸ் குரூப்பு, கரெக்டாக? ஸோ அப்போ அங்கேருந்தும் கேட்க முடியாது. 10th தான். ஸோ அதனால் இது வந்து அவன் டஃப்னு சொன்னாலுமே 10th குவாலிஃபிகேஷன் மேக்ஸ் தான், 8th 9th மேக்ஸ் தான். அதுதான் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. எஸ்எஸ்சியில் மட்டும் பியூர் மேக்ஸ் கொஞ்சம் வரும். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் மெயின்ஸில் பியூர் மேக்ஸ் கொஞ்சம் வரும், அல்ஜிப்ரா அந்த மேக்ஸ். அதுதான் எஸ்எஸ்சியில் ஒரு டிஃப்ரெண்ட், அவங்க வச்சிருக்கிறதுல ஒரு டிஃப்ரெண்ட். ஆனால் நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுற கேண்டிடேட் தான் மெயின்ஸ் கண்டிப்பாக படிக்க வச்சிட முடியும். அது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இதுதான் வந்து எல்லா எக்ஸாம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயும் நமக்கு இருக்கிற ஒரே டேட்டா, சரியா? இந்த டேட்டா தான். ஸோ அதனால் வில் ஸ்பீக். யாராவது இண்டிவிஜுவலாக டவுட்ஸ் இருக்குது, வேறு யாருக்காவது கேரியர் கைடன்ஸ் டவுட் இருக்குது, அந்த மாதிரி எதுனா நீங்கள் தாராளமாக நீங்கள் சொல்லலாம், நம்ம பேசலாம். இது நாங்கள் ஜஸ்ட்டு இப்போ நாங்கள் எப்படி யோசிக்கிறோம் இங்கே ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கில் எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா டாபிக்ஸ் வந்து அவங்க தெளிவாக கொடுக்கல, ஓப்பனில் இருக்கிறதால பிஒய்க்யூ தான் நமக்கு இருக்கிற ஒரே இது இல்லையா? லாஸ்ட் இயர் அனாலிசிஸில் they are giving more weightage to data interpretation. Data interpretation is தனியாக ஒரு டாபிக் கிடையாது. பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், இந்த 5 டாப்பிக்கும் மிக்ஸ் பண்ணி வர்ற கொஷின்ஸ் தான் டேட்டா இன்டர்பிரேஷனில் வரும். ஒரு பை சார்ட் இருக்கும், ஒரு டேபிள் இருக்கும், அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் இந்த 5 டாப்பிக்கே ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்து ஒரு 20 கிளாஸ் நாங்கள் பிளான் பண்ணுறோம் இந்த 5 டாப்பிக்கில். அதை எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஐ ஆரம்பித்து 200 கிளாஸ் நாங்கள் பிளான் பண்ணுறோன்னா அதில் 100 கிளாஸ் டிஐ யோசிக்கிறோம். அப்போ தான் வந்து அவங்க வந்து போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். டெய்லி ஒரு 5 டேட்டா இன்டர்பிரேஷன் கொஷின், அதில் இருக்கிற கொஷின்ஸை சால்வ் பண்ணாங்கன்னா ஏன்னா நமக்கு இந்த பேசிக்கும் கவர் ஆகிடணும், இந்த பேசிக்கும் கவர் ஆகிடணும். ஸோ 50% வந்து குவான்ஸில் இதாகிடும் அப்படின்றது. அதுக்கு அது போக இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸும் நம்ம மெமரைஸ் பண்ணுறது தான் அது என்ன பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதுதான் பிஒய்க்யூ அனாலிசிஸ் ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு. இதே பேட்டர்ன் தான் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இருக்குது. ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள், சரிங்களா? அது வந்து காமிச்சிட்டு அந்தந்த எக்ஸாம் வரும்போது அப்படி கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஸோ வி ஆர் திங்கிங் ஒரு மார்னிங் பேட்ச். இது வந்து நாங்கள் ஆக்சுவலாக டார்கெட் பண்ணுறது வந்து மற்ற எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களாம் 9 to 11 ஒரு 6 months அவங்க பாட்டுன்னு வந்துகிட்டே இருக்கலாம் அப்படின்றது. மோரோவர் நாங்கள் 3 yearsக்கு இந்த கோர்ஸ் ஒரு சைக்கிள். ஸோ இப்போ குரூப் 2 ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு இருக்கீங்கன்னா குரூப் 2 படிச்சுட்டு கூட நீங்கள் யோசிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கோம், 6 months சைக்கிள் மாதிரி. எவ்ரி 6 months ஒரு புது ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம். பட் எப்போ ஜாயின் பண்ணாலும் நம்ம இப்போ 7th standard மேக்ஸ் புரியல, 8th standard 7th standard வரல, நான் 8th standard எனக்கு எப்படி புரியும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இல்லையா? ஸோ அதனால் சைக்கிளில் எங்கே வேணால் ஜாயின் பண்ணலாம். ஸோ கிளாஸஸ் அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கும். 6 months ஒன்ஸ் ஒரு சைக்கிள் மாதிரி ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ மார்னிங் பேட்ச் அண்ட் ஈவினிங் பேட்ச் மெயினாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் படிக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான ஒரு இதை வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துடலாம். ப்ளஸ் எனிவே நமக்கு காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன, மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் தான். ஸோ அதனால் இதையும் மிக்ஸ் பண்ணி யோசிக்கலான்றதுக்காக மார்னிங் ஈவினிங் பேட்ச். ரெகுலர் பேட்ச் தான் 2 கிளாஸ் 11:15 வந்தாங்கன்னா 3:45 வரைக்கும் அவங்களுக்கு கம்பல்சரி ஒரு 1 hour டெஸ்ட்டு டிஸ்கஷன் அந்த மாதிரி யோசிக்கிறோம். வீக்கெண்ட் பேட்ச் பொதுவாக வீக்கெண்ட் பேட்ச் நான் அட்வைஸ் பண்ணுறதில்ல, ரெகுலராக வர்றது தான் நல்லது. சாட்டர்டே மட்டும் லீவுன்ற மாதிரி எந்த கம்பெனியும் கிடையாது சென்னையில். ஸோ அதனால் வீக்கெண்டு சண்டே மட்டும் அந்த ஒரு நாள் லீவில் வந்து படித்து பாஸ் பண்ணுறதுலாம் கஷ்டம். ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு தான் இது வந்து ஒரு லாங் ஜேர்னியாக யோசிக்க முடியும். ரொம்ப கஷ்டம், ஃபேமிலி கஷ்டம், வீட்டில் வேலைக்கு போய் ஆகணுன்றவங்களுக்கு வீக்கெண்ட் பேட்ச்சு சஜஸ்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து பிளான். பொதுவாக ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். ஏதாவது நாம் பேசுனது சந்தேகங்கள் எதாவது இருக்குன்னா, இல்லை ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து தனியாக வந்து பேசணுன்னாலும் we can speak out. சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ். ஸோ ப்ரோக்ராம் லான்ச் ஆகிடுச்சு. ப்ரோக்ராம் என்னென்ன கிளாஸஸ் எப்படி ஆரம்பிக்க போகிறோம், ஹூ இஸ் த ஃபேக்கல்ட்டி,
அவர் அந்த ரிசர்ச் பண்ண அந்த விதத்திலேயே உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ரிசோர்ஸ் பர்சன் அப்படின்ட்டு. எல்லா எக்ஸாம்ஸையும் கம்பேர் பண்ணி பிஓக்யூஸும் அவரை மென்ஷன் பண்ணி பேட்ச் டைமிங்கும் போட்டு ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் பெரிய லெவலில் வந்து டிஃப்ரென்ஸ் கிடையாது, சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் ஒரு 1 வீக் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூ கேன் இன்ஃபார்ம் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 பேட்சுமே கிளாஸஸ் போயிட்டுருக்கோம் இங்கே கிங் மேக்கர்ஸ் டவரில். ஸோ 1 வீக்ன்றது மேபி ஒரு 10 days கூட அது எக்ஸ்டெண்ட் ஆகும், ஈவன் 1 month கூட எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ கேன் இன்ஃபார்ம் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த கோர்ஸ் வந்து பிடிச்சிருக்கோ, யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ண ஆசை இருக்கோ அவங்கள எல்லாத்துக்குமே நீங்கள் ரெஃபர் பண்ணி 1 வீக் வந்து எல்லா ஃபேக்கல்ட்டிஸோடைய குவாலிட்டிஸ் செஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தென் யூ கேன் டிசைட். மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளே கொடுத்துருவோம். தென் வந்து டெஸ்ட்டு வந்து அன்லிமிட்டட் டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். தனி இதுக்கு வந்து ஒரு லேபும் வந்து செட் பண்ணுறோம் நம்ம. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் ஃபெசிலிட்டிஸ் வில் பி அவைலபிள் அண்டர் ஒன் ரூஃப். ஸோ கிங் மேக்கர்ஸ் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கில் அது ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும் நிச்சயமாக. எப்படி ஏன்னா நம்ம எது பண்ணாலும் கிங் மேக்கர்ஸில் ஒரு பிரம்மாண்டம் இருக்கும், அதில் ஒரு புது முயற்சி இருக்கும், ஒரு புதிய சிந்தனை அதில் ஒன்று இருக்கும். கண்டிப்பாக வந்து எந்த ஃபீல்டில் நம்ம வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக எப்போயுமே யார் ஒருத்தங்க ஹையஸ்ட்டோ அந்த ஹையஸ்ட் மட்டும்தான் என்னுடைய காம்படிட்டராக வைப்பேன் நான். நம்பர் 1 யாரோ அந்த நம்பர் 1 மட்டும்தான் என்னோட எய்மாக இருக்கும். ஸோ அந்த நம்பர் 1 இடத்த வந்து நம்ம வந்து அடையணும் அப்படின்னா வாட் வி ஹவ் டு டூ இட். ஸோ அவங்க செஞ்சதே செய்யணும், அவங்க செய்யாத ஒரு சில விஷயத்தையும் சேர்ந்து செய்யணும். 2 தான் சிம்பிள். அவங்க செஞ்சதை அப்படியே செய்யணும், அது உன்னை சஸ்டெயின் பண்ண வைக்கும். அவங்க செய்யாத ஒரு விஷயத்தை செய்கிறப்ப அவங்கள தாண்டி உன்னால் போக முடியும். இந்த 2 விஷயந்தான், ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போது ஆரம்பத்தில் நான் கொஞ்ச நாள் வந்து அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதை நான் செய்ய போகிறேன். அதோடு சேர்ந்து வந்து செய்யாத ஒரு சில விஷயங்களை செய்ய போகிறேன். முதல் விஷயம் ஃப்ரீ கிளாஸஸ், செய்யாத விஷயத்தை செய்ய போகிறோம். ஓகே. 2வது விஷயம் ரொம்ப 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 காஸ்ட் வந்து மினிமம் காஸ்ட்டில் ரன் ஆக போகுது அந்த ப்ரோக்ராம். இது 2வது விஷயம். செய்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் செய்யாத விஷயங்கள் என்னென்னா ரொம்ப அதிகமான க்ரௌடு, அவங்களால தே ஆர் நாட் ஏபிள் டு கிவ் தி குவாலிட்டிஸ் சர்டன் ஏரியாஸில். இங்கே பொறுத்தளவில் வந்து லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு, நம்பர் ஆஃப் ஃபேக்கல்ட்டிஸு, அது ஒரு விஷயம். அடுத்து அங்கே வந்து இருக்குல்லே ஜூனியர் மோஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ், இங்கே வந்து இருக்குல்லே சீனியர் மோஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ். ஓகே. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் டிஃப்ரென்ஸை வந்து உள்ளே கொண்டு வரேன். அங்கே எடுக்கிறவங்க, கிளாஸஸ் எடுக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து அந்த நம்பர் 1 பிளேஸ் ஃபார் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் இருக்கவங்க வந்து அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜே வந்து ஒரு 25 வயசுக்குள்ளே தான் இருக்கும். இங்கே இருக்கவங்களுக்கு அத்தனை பேருக்குமே வந்து ஒரு 30-35 அந்த ஏஜில் இருக்கும். பெரும்பாலும் வந்து இதில் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் இந்த ஃபீல்டில் ட்ராவல் பண்ண பர்சனாலிட்டிஸாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு புதிய முயற்சி வந்து நிச்சயமாக வந்து வெற்றி பெறும் அப்படின்றது தான் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். இப்போ வந்து வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு நேரம். ஒவ்வொருத்தவங்களும் நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய எல்லாம் 1 நிமிடம் வந்து இந்த கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்காக 1 நிமிடம் வந்து எனக்கு டைம் இல்லை, எல்லாருக்கும் கிளாஸ் இருக்குது, அதனால் 1 நிமிடத்துக்குள்ளே வாழ்த்துக்களை சொல்லி பகிருமாறு அன்போடு அழைக்கிறேன். முதல்ல ஐ ரெக்வஸ்ட் விஜயதா தினகர் மேம், ஆல்ரெடி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதி கிளியர் பண்ண பர்சனாலிட்டி, கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய சோசியாலஜி ஃபேக்கல்ட்டி, ஐஏஎஸ் ப்ரோக்ராமில் ஒரு பெரிய ஒரு ரிசோர்ஸ் பர்சன். ஐ ரெக்வஸ்ட் மேடம் டு கிவ் ஹர் விசஸ். Thank you so much for this invitation, sir, and thank you, sir, for the brilliant PPT and your explanation. Idile theriyudhu that how much you experienced, and Bhuminathan sir எப்பவுமே வந்து ஒரு things start பண்ணும்போது before that அதுக்கு நிறைய research பண்ணுவாங்க, and he is known for the helping for like village students ஆக இருக்கட்டும், or any disadvantage நம்ம லைஃப்பில் இருக்குன்னா அது எப்போவுமே அந்த டிஸ்அட்வான்டேஜாக கண்டினியூ ஆகக்கூடாது. நீங்கள் ஏதோ ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கணும், உங்கள் லைஃப் வந்து இட் ஷுட் பி அ குட் லைஃப். இன்றைக்கி இருக்கிற பிகாஸ் வேர் வி ஆர் கெட்டிங் பர்த், வென் யூ ஆர் கெட்டிங் பார்ன் ஆர் வேர் யூ ஆர் இன் விச் பிளேஸ் அது நம்ம கையில் இல்லை, பட் வேர் யூ ஆர் கோயிங் டு பி இன் ஃபியூச்சர் அண்ட் வைல் வி ஆர் லீவிங் திஸ் வேர்ல்ட், அந்த டைம் நீங்கள் என்ன மாதிரி இருக்கீங்கன்னா இட் இஸ் தேர் இன் ஆர் life in your hand. So adukku utilize pannikonga, and sir is giving this opportunity to you all. So initially namukku oru like banking exams, RRB exams, or any graduate levels exams are there. Adu namukku confidence, it doesn't mean that you are for this, and oru confidence start pandradhukku da neenga idukkaga at least oru start pannunga. At least you can think like I can be there as an officer.
அதுக்கப்புறமா வந்து யூ கேன் ஹாவ் அ மெனி மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்குது. மேபி அதுக்கு ஒரு ஸ்டேஜ் யூ கேன் கோ டு டிஎன்பிசி, யூ கேன் கோ டு யூபிஎஸ்சி, யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நீங்கள் உங்கள்கிட்ட வந்துட்டு ஆக்சுவலி இட் ஷுட் ஜென்ரேட். ஸோ ஐம் விஷிங் யூ ஆல் வெரி பெஸ்ட் பிகாஸ் இட் இஸ் அ குட் இனிஷியேட்டிவ். நிறைய பேருக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் இதில் கிடைக்கும். ஸோ ரியலி கங்க்ராச்சுலேஷன் சார். அண்ட் ரியலி ஐ எம் லைக் வெரி ஹாப்பி. யூ ஷுட் ஜாயின், யூ ஷுட் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன சேஞ்சஸ் உங்கள்கிட்ட இருக்குது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். Thank you, Jeta ma'am. Now I request Adil Beg sir to convey his wishes. Adil Beg sir சொன்னோடனே கைதட்டல் ஆட்டோமேட்டிக்காக வருது, சிரிப்பு ஆட்டோமேட்டிக்காக வருது. குட் மார்னிங் சார். இட்ஸ் அ வெரி ஹாப்பி மூமெண்ட். நம்ம கிங் மேக்கர்ஸில் நம்ம அடுத்த ஸ்டெப்பு போயிருக்கிறது. எப்போவுமே இந்த மாதிரி புது புது வெஞ்சர்ஸ் போகிறப்போ ஒரு சந்தோஷம். அண்ட் கிங் மேக்கர்ஸ் டீமுக்கும் பூமிநாதன் சாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நியூ ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அண்ட் ஃபேக்கல்ட்டி குணா சாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஸ்ரீநிதி என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ ஷீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். ஹாப்பி டு சி ஹர் இன் திஸ் வெஞ்சர். ஸோ இந்த பேங்கிங் வந்து பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஒரு சைடில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதை விட தாண்டி நம்ம ஃபீல்டுலேயே ஒரு 3rd 4th அட்டம்ப்ட்டுக்கு அப்புறமா பிளான் பி யோசிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அதர் எக்ஸாம்ஸும் ட்ரை பண்ணலாம். ஆஃப்டர் 3rd attempts யூபிஎஸ்சி கொடுத்தவங்க அதர் எக்ஸாம்ஸில் போயிட்டு இந்த மாதிரி பேங்கிங் எஸ்எஸ்சி ஆர் எனி எக்ஸாமில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த ஜாப் பார்த்துக்கிட்டே யூபிஎஸ்சி ட்ரை பண்ணலாம், இல்லை டிஎன்பிசி ட்ரை பண்ணலாம், குரூப் 1 ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு ஆப்ஷன் பிக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டாக இது அமையும் ஃபார் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் ஆல்சோ. ஸோ எல்லாருமே இதை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி மாதிரி இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. I request Prabhakar to address the student. Tamil Prabha. குட் மார்னிங் ஆல். நிறைய எக்ஸாம் நம்ம கிளாஸஸ் இப்போ பார்த்துருப்பீங்க. யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், அதில் எல்லாத்துலேயுமே நம்ம சொல்கிறது ஐஏஎஸ் ஆகணும், குரூப் 1ல் டெப்டி கலெக்டர் ஆகணுன்ட்டு. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை ரீட்டைன் பண்ண முடியாமல் போனதுக்கு காரணம் வந்து இதுதான். நான் ஏதாவது ஒரு ஜாப்பில் உள்ளே போகணும் சார், இப்போ இருக்க ஃபேமிலி சுச்சுவேஷனில் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட்டு சோர்ஸாக இது இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அதிகமான பேர் இந்தியாவில் சார் காமிச்சதுக்கப்புறம் தான் ஸ்லைடில் நமக்கு தெரியும் இவ்வளோ பேர் வேலைக்கு எடுக்கிறாங்களா, இத்தனை வெர்டிகல்ஸாக கவர்மெண்ட் அண்ட் பிஎஸ்யூஸ்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்களான்ட்டு. ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி நமக்கு அது ஒரு பார்க்கிங் ஸ்பேஸாக இருக்கட்டும். சாரோட பெரிய ட்ரீம் இருக்குது, கிங் மேக்கரோட ஒரு பெரிய ட்ரீம் இருக்குது, அதிகமான பேர் ஐஏஎஸ் ஆகணும். அதே மாதிரி அதிகமான பேர் அரசு வேலைக்கு இழுக்கிறதுக்கும் அதிகமான பேரை பிஎஸ்யூஸில் இழுக்கிறதுக்கும் இந்த வெர்டிகல்ஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியும். அதனால் நிறைய பேரோட ஃப்யூச்சர்ஸ் வந்து பெருசாக சேஞ்ச் ஆகும். எது பண்ணாலும் நம்ம ஒரு பிளானோட பெஸ்ட்டாக தான் இது பண்ணுவோன்னு உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அதுக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ இதை கொண்டு போய் மற்றவங்கள்ட்டையும் கொண்டு போய் சேருங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. குட் மார்னிங். ஸோ ஒரு வார்த்தை, 2 லட்சம் வேக்கன்சி, 2 lakh வேக்கன்சிஸ். ஓகே, இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்கும்போது சார் ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்லைடு எனக்கு ஷேர் பண்ணும்போது பிரபா சொன்ன மாதிரி ஐ வாஸ் ஷாக்ட். ஓகே, இவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, நம்ம ஏன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கக்கூடாதுன்னு. ஸோ சாரை பற்றி சொல்லணும்னு நினச்சேன், சார் இன்டர்வியூலே சொல்லிட்டாரு. இந்த இடத்துல நான் பதிவு பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் ட்ரை பண்ணுறோம் இன்ஸ்டியூட்காக. ஓகே, யோசிச்சு இன்ஸ்டியூட் க்ரோ ஆகணும், சாருக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ சார் எந்த ஒரு இதை எடுத்துகிட்டு வந்தாலுமே ஹீ இஸ் சப்போர்ட்டிங். ஓகே, பேசுகிறாரு, நெகோஷியேட் பண்ணுறாரு அண்ட் ஹீ இஸ் அக்செப்டிங். யா, ஸோ சார் அந்த டெசிஷன் எடுத்து இது டக்குன்னு பண்ணணும் அப்படின்னு இது வெர்டிகல் ஹெல்த் புதுசாக க்ரியேட் பண்ணணும்னு பண்ணியிருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒன்ஸ் அகெயின் அசோசியேட் வித் குணசேகர் சார். அவரை பற்றி நிறைய சொல்லணும். அவர் நிறைய ஒர்க்கு முன்னெடுப்புகள் பண்ணிகிட்ருக்கிறாரு சார். அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், அதுக்காக தான் இஸ் ஜாயின் ஹியர். இங்கே கிங் மேக்கர்ஸோட ட்ரீம் லைக் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக 100% ஜாப். இப்போது இது வந்து ரொம்ப ஆணித்தனமாகவே சொல்லலாம். முன்னாடி வரும்போது நீங்கள் படித்து எழுதணும் அப்படின்னு. ஸோ வி ஆர் கிரியேட்டிங் மோர் அண்ட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் யூ டு கெட் சக்ஸஸ். தேங்க்யூ. ஆக்சுவலாக இன்றைக்கி இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயும் தினமணிலையும் ஃப்ரண்ட் பேஜ் வந்து இன்றைக்கி நம்மளுடைய கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் தான். தினமணி அஸ் வெல் அஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஃபுல் பேஜுமே இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ நம்ம லான்ச்சே வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் என்டையர் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்திருக்கு. ஓகே, ஸோ பெரிய ஒரு லான்ச். ஐ எம் வெரி ஹாப்பி டு அனௌன்ஸ் திஸ். இது
ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப குறுகிய காலத்தில் ரொம்ப குயிக் மீட்டிங்கில் நான் வந்து பயங்கரமாக டிசிஷன் எடுப்பேன். பட்டுன்னு எடுக்கிறதுல பயங்கரமான ஒரு ஆள். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் நான். ஓகே, போயிட்டே இருப்பேன். நான் பாட்டு முடிவு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி எடுத்த முடிவு தான் இந்த கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கும். ஏன்னா எனக்கு மனசில் படும் இது சரியான நபர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்றது. தட்ஸ் கரெக்டு. அடுத்து லான்ச் கரெக்டாக டக்குன்னு பண்ணிடணும். ஏன்னா அவர் சாரே நினச்சி பார்த்துருக்க மாட்டார் நான் ஃபுல் பேஜ் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுப்பேன் அப்படின்லாம் நினச்சி பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா ஓகே, அவரை நீங்கள் டிசைன் மட்டும் பண்ணுங்கள், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன பண்ண போகிறேன்னு அவர் தெரியாது. ஸோ இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக எனக்கு கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் தெரிஞ்சிருக்கு. காலையிலேயே எனக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொன்னாங்க பேப்பரை பார்த்துட்டு. ஸோ வெரி நைஸ் இனிஷியேட்டிவ். யா நவ் ஐ ரெக்வஸ்ட் ஸ்ரீநிதி. யா 1 செகண்ட். யா ஸ்ரீநிதி பற்றி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். எக்ஸலண்ட் ஃபேக்கல்ட்டி. குட் மார்னிங் ஆல். சார் ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நாள் எதிர்பார்த்த இனிஷியேட்டிவ் ஆக்சுவலி. எப்போ நீங்கள் கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்காத நாளே கிடையாது. ஏன் அப்படி உறுதியாக சொல்கிறேன்னா, லைக் வந்து நாங்கள் ப்ரிப்பரேஷன் ஃபேஸில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி வேகன்சிஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும். யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி வேகன்சிஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எக்ஸாம் வரும். ப்ராபபிலிட்டி நம்ம உள்ளே போகிற ப்ராபபிலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். செலக்டட் பீப்புள் உள்ளே போவாங்க, மற்றவங்கெல்லாம் வெளியில் நிற்போம். ஸோ அப்போ அந்த டைமில் நாங்கள் பேங்கிங் எக்ஸாம் வந்து ஒரு சேஃப்டி நெட்டாக இருக்கும். வேக்கன்சிஸ் சார் சொன்ன மாதிரி அவ்வளோ டீட்டெயிலாக சூப்பராக அனலைஸ் பண்ணியிருந்தார் குணா சார். அவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது. நீங்கள் யூபிஎஸ்சி எழுதும் போது இது ஒரு பிளான் பி சேஃப்டி நெட்டாக வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைக் ப்ரிப்பரேஷன் எண்ட் ஆஃப் த ப்ரிப்பரேஷனில் யாரும் டிஜெக்ட் ஆக மாட்டீங்க. யூ வில் ஹாவ் சம் கவர்மெண்ட் ஜாப் இன் யோர் ஹேண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்லேன்னு உட்காந்து யூ கேன் எதர் ட்ரை யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி டில் யுவர் அட்டம்ஸ் கோ. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராங்க, இவ்வளோ டெடிக்கேட்டட் ஃபேக்கல்ட்டிஸ், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஃபேக்கல்ட்டிஸ் கிடைக்கிறாங்க, சாரோட மென்டர்ஷிப் கிடைக்குது, கைடன்ஸ் கிடைக்குது. இதை வந்து விட்டுறாதீங்க. லைக் உங்களோட டைம், நீங்கள் ப்ரிப்பரேஷன் டைம் தவிர்த்து இதையும் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. முதல் ஸ்டெப்பு கஷ்டமாக இருக்கும் எப்பயுமே. முதல் ஸ்டெப்பை நீங்கள் வச்சிட்டிங்க, தைரியமாக வச்சிட்டிங்கன்னா அப்படியே பொறுமையாக மெல்லமாக ஏறி போயிடலாம். டெய்லி ஒரு 1% இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ரிமார்க்கபிள் சேஞ்சஸ் பார்க்கலாம். With the expert guidance, I am sure this will go a long way. And again, I want to congratulate Kingmakers School of Banking, a very successful, happy and prosperous journey. Thank you, sir. தேங்க்யூ ஸ்ரீநிதி. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து காமிப்பாங்க. சார் எனக்கு பேங்க்கில் பிஓ கிளியர் ஆகிருக்கு, கிளர்க்கு கிளியர் ஆகிருக்கு, அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம்ஸ், ஈவன் ஆர்பிஐ கிரேட் பிஏ யார் பாஸ் பண்ணிட்டு வந்தாலும் ஜஸ்ட் ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிடுவேன், ரொம்பலாம் இது காமிக்க மாட்டேன் அவங்ககிட்ட. ஏன்னா அவங்க யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணுன்றதுக்காக அவங்கள நான் வந்து ஜஸ்ட் ஆல் தி பெஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த வார்த்தையோடு நிறுத்திடுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி கூட்டிகிட்டு வந்ததில்லை, அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் பண்ணதில்லை, ஸ்டேஜ் கூப்பிட்டதில்லை, எதுவுமே பண்ணதில்லை. பட் நவ் ஐ ஃபீல் அது பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு தோணுது. அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 100க்கு மேற்பட்ட ஆயிரக்கணக்கான பேர் வந்து பேங்கிங்கில் கிளியர் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அடுத்து ஒரு ஸ்டேஜ், பெரிய ஸ்டேஜ் ஒன்று வருது. நெக்ஸ்ட் மந்த்து நம்மளுடைய நியூ பிரான்ச், சாரி நியூ பில்டிங்கோடைய இனாகுரேஷன் வருது. ராம்நாத் கோவிந்தோடைய ஆசியோடு நம்ம வந்து ஃபார்மர் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அவர் தான் வந்து இனாகுரேட் பண்ண வராரு நம்மளுடைய கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய நியூ ப்ரிமிசஸை. அன்னைக்கு எல்லா சர்வீஸ்லையும் பாஸ் பண்ணவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அங்கே ஸ்டேஜில் ஏற்றிடலாம். ஏன்னா நான் தான் ஹானர் பண்ணல, பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வச்சே ஹானர் பண்ண வைக்கிறேன் உங்கள் ஹஸ்பண்டை. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டு வந்து அவ்வளோ டெடிக்கேஷன், ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை உங்களையும். ஏன்னா அவங்க 2 பேருமே வந்து தே டிசர்வ் ஃபார் இட் தட் மச் ஹார்ட் ஒர்க்கர் அவங்க எல்லாமே. ஓகே, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பேங்கிங்கில் தான் அவங்களுக்கு வேலை கிடைச்சதே ஒழிய சிவில் சர்வீஸில் வந்து வேலை கிடைக்கல. பட் போத் ஆர் ரியலி குட். அவங்க ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கில் ஒரு ஹையஸ்ட் ஒரு பொசிஷனில் இருக்கிறாரு. பட் 2 பேரையும் காப்பாற்றினது வந்து இந்த ப்ரிப்பரேஷன், சிவில் சர்வீஸ் ஃபீல்டு ப்ரிப்பரேஷன். கடைசியாக வந்து இப்போ காப்பாற்றிக்கிட்டு இருக்குது பேங்கிங். ஸோ ஓகே, ஸோ அதுக்காக வந்து நான் வந்து ஒரு பக்கம் வந்து நான் அந்த கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் ஆரம்பிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஆரம்பத்துலேயே இந்த சப்போர்ட்டை பண்ணியிருந்தேன்னா அவங்க ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கூட ஒரு நல்ல மெசேஜ்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஐ ரெக்வஸ்ட் பாலாஜி டு கன்வே ஹிஸ் விசஸ். பாலாஜி சார் வந்து ப்ளீஸ் அகைன் டிஎன்பிஎஸ்சியில் நிறைய மெயின்ஸ் எழுதினவர், யூபிஎஸ்சியில் நிறைய மெயின்ஸ் எழுதினவர், குரூப் 1க்கு இன்டர்வியூ போன பர்சன். ரொம்ப வருஷமாக ஒரு மோர் தென் எ டெக்கேட், ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய பர்சன். நிறைய மெயின்ஸு, நிறைய இன்டர்வியூஸ் போனவர்.
வாஜிராம் அண்ட் ரவி இன்ஸ்டிடியூட்டில் மென்டாராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த பர்சன். இப்போது நமக்கு வந்து கிங் மேக்கர்ஸோடைய டீமோட இணைஞ்சிருக்காரு. எக்ஸலண்ட்டான ஒரு ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் பாலாஜி டு த ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் சச் ஹை ப்ரைஸஸ் சார் அண்ட் குட் மார்னிங் எவ்ரிபடி. இந்த ஜேர்னி வந்து ஒரு மாதிரி சார் சொன்ன மாதிரி லாங்கான ஜேர்னியாக இருக்கும். ஸோ யூ ஹாவ் ஸ்ட்ரென்த் இன் பேஷன்ஸ். வெயிட் பண்ணுறப்ப நீங்கள் ஸ்ட்ராங்காக யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களால கிளியர் பண்ண முடியும். அண்ட் வெயிட் பண்ணுற டைம் நம்ம இந்த எக்ஸாமும் கிளியர் பண்ணிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக உள்ளக்க போகலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ பாலாஜி சார். ஸோ பாலாஜி சார் ஒரு மெம்பர், ஸ்ரீநிதி அண்ட் குணா சார், இப்போ 3 பேர் தான் கீ மெம்பர்ஸ் இந்த கிங் மேக்கர்ஸ் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்லேயும். தே ஆர் ஆல் கோயிங் டு ஹெல்ப் யூ. தென் இன்னொருத்தவங்க ஜினாஸ் ஃபாத்திமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி ப்ளீஸ் அவங்க ரீசனிங் எடுக்கிறதுல ஆல்ரெடி நான் ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு செஷன் எடுத்திருக்காங்க உங்களுக்கு. அட்டன் பண்ணியிருக்கீங்கள? நியாயா பேட்ச் இருக்கீங்களா? நியாயா 1? எஸ், யூ ஆல் ஹேவ் அட்டெண்டட் ரீசனிங் கிளாஸ் வந்து மேடமோடைய செஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு பெரிய டீம் இங்கே வந்து இருக்குது. ஐ ரெக்வஸ்ட் கல்யாண் டு கன்வே ஹிஸ் விஷஸ். இஸ் அ சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் ஆஃப் கிங் மேக்கர்ஸ் ஹையர்ஸ் அகாடமி. Very good morning all. Happy to see you on this special occasion. We are stepping into the new venture of Kingmaker School of Banking. So already தெரியும் யூபிஎஸ்சியில் நம்ம தான் இன்றைக்கி நம்பர் 1. ஸோ எல்லாருமே யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம வந்து குவாலிட்டியில் வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது டாப் நாச் குவாலிட்டி கொடுத்துட்ருக்கோம். அது நம்மளோட ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கட்டும், மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், டெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இதிலிருந்து அடுத்ததாக ஒரு ஸ்டெப் போகணும். கிங் மேக்கர்ஸ் அப்படின்றது வந்து வெறும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், டெப்யூட்டி கலெக்டர், டிஎஸ்பியோடு நிற்காம அடுத்து இன்னும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கிரியேட் பண்ணதான் இந்த கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஆப்டிடியூட் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸாமே கிடையாது. அண்ட் அகெயின் பேங்கிங்கிறது வந்து பேங்க் காண்டி மட்டும் இல்லை, சிசாட்னாலே எத்தனை பேர் ஃபெயில் ஆகுறாங்கன்றது வந்து வருஷம் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஸோ சைட் பை சைட் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆப்டிடியூட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து 100% ஜாப் கேரண்டி உண்டு. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், எஸ்எஸ்சி யூபிஎஸ்சி படித்தவங்களே வந்து சம்டைம்ஸ் எஸ்எஸ்சி கிளியர் பண்ணி போய் இப்போ இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணால் 4 வருஷத்துலேயே ப்ரொமோஷன், சூப்பரிண்டென்ட். ஆஃப்டர் 10 years யூ கோனா பிகம் அசிஸ்டன்ட் கமிஷனர். 14 yearsல ஐஆர்எஸ் கன்ஃபர்ட் ஆயிடுவீங்க. ஓகே, பட் ஆனால் அதோட ஈஸி இங்கே யூபிஎஸ்சி படித்து பாஸ் ஆகுறது, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அட் கிங் மேக்கர்ஸ் இட் இஸ் பாசிபிள். பட் ஆனால் இப்படியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா இதை நம்பியே நம்ம வந்திருக்கோம். ஓகே, ஸோ அதனால் வந்து இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே வந்து ஜாப் என்ஷூர் பண்ணணுன்ற கட்டாயத்தில் இருக்கும். வி ஹேவ் அ லாட் ஆஃப் காம்படிஷன் அவுட் சைட் அண்ட் வி ஆர் நாட் அவுட் ஆஃப் த காம்படிஷன், வி ஆர் அ பார்ட் ஆஃப் இட். அண்ட் கிங் மேக்கர்ஸ் இஸ் ஆல்வேஸ் வித் யூ டு கைட் யூ அண்ட் டு ஹேண்ட் ஹோல்ட் யூ. வி ஹேவ் அவர் டைரக்டர் மிஸ்டர் பூமிநாதன் சார். லட்சக்கணக்கான மாணவர்களும் பார்த்தாச்சு. அவங்க எல்லாரையுமே வெற்றியாளராக மாற்றணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் செயல்பட்டு இருக்கோம். Thank you all. Thank you, sir. Thank you for the wonderful opportunity. Thank you, sir. Thank you. ஐயப்பன், ஏன்னா எல்லா கண்டென்ட்டையும் பார்க்குறதுக்கு மக்களுக்கு பொறுமை இல்லை. ஒவ்வொருத்தங்க அவங்க யார், அவங்க என்ன சொல்கிறாங்க, தட்ஸ் இட். ஹாய் கைஸ். அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் சார். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய சிசாட்டோடைய கிங்கு. ஓகே, ஒரு அற்புதமான ஒரு ஃபேக்கல்ட்டி ஃபார் சிசாட். ஆப்டிடியூடு கலக்கிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு ரிசோர்ஸ் பர்சன், நாட் ஓன்லி ஃபார் யூபிஎஸ்சி பட் ஆல்சோ ஃபார் டிஎன்பிஎஸ்சி. ஸோ எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் தேவைப்படுதோ, ஏன்னா அங்கே அவருக்கு டைட்டாக ஒரு 1 yearக்கு ஷெடியூல் போட்டிருக்கோம் யூபிஎஸ்சிலையும் டிஎன்பிஎஸ்சிலையும். எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அந்த கேப்பில் எல்லாத்தையுமே நாங்கள் அவரை கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்லேயும் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிடுவோம். இது அவருக்கே தெரியாது, நான் இப்போ தான் சொல்கிறேன். ஆமாம், உண்மையிலே தெரியாது. சரி, ஓகே. நேத்தான் போட்டிங்கல்ல? சரி, ஓகே கைஸ். ஆக்சுவலாக எக்ஸாம்ஸ்னு வரும்போது நம்மளுக்கு என்ன ஒரு பயமாக இருக்கும்னா வேலை கிடைக்குமா கிடைக்காதா. ஸோ அட்மிஷன் போடும்போது என்ன கேட்பாங்கன்னா, சார் நான் இந்த வருஷம் ஜாயின் பண்ணுறேன், அடுத்த வருஷம் எங்களை வேலை இருக்குமா? அது நம்ம ஷுவராக சொல்ல முடியாது. சார் நாங்கள் கொடுக்குறத ஒழுங்காக படித்தா கண்டிப்பாக வேலை வருங்கிற அஷூரன்ஸ் கொடுக்கலாம். கரெக்டாக சார்? எஸ். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வெர்டிகல்ஸ் பார்க்கும்போது யூபிஎஸ்சி அப்படின்னு ஒரு இது கிரியேட் பண்ணுறோம். அதுக்கடுத்து டிஎன்பிஎஸ்சி ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஸோ இது மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய பியூரோக்ராட்ஸை நம்ம உள்ள அனுப்புகிறோம்.
ஸோ அதில் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அதில் வேகன்சி வந்து அதில் இருக்கிற வேகன்சி தான், அதில் ஒரு 700-800 வரும், மேக்ஸிமம் 1000 வரும். இதில் வந்து ஒரு 500, 50, 505 கேட்ட இடத்துல 50 வேகன்சி கேட்டிருக்காங்க குரூப் 2ல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மனசு வருத்தமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு சில பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சார் நான் நல்லா படிக்கிறேன், பட் இதில் த்ரூ அப் ஆக முடியல, ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேங்கிங் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ இதை நான் கண்டிப்பாக சஜெஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, பேசிக்காக எல்லாரும் ஆப்டிடியூட் போடுவீங்க, அதை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறது யாருமே கிடையாது. ஈவன் தான் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எதுவாக இருந்தாலுமே நான் ஒரு 2 மாதம் எடுக்கிறேன், நீங்கள் அப்போ நல்லா படிக்கிறீங்க, அதை ஒதுக்கி வச்சு ஜிஎஸ் படிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஆனால் இது அப்படி இருக்காது. உங்களுக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ்லேயே இருக்கும்போது இது டெய்லி ஹோம்ஒர்க் மாதிரி பழகிரும், உங்களுக்கு டெய்லி ரூட்டீன் ஆயிரும். ஸோ இது பண்ணும்போது நீங்கள் வந்து நாட் ஓன்லி இன் பேங்கிங், டிஎன்பிஎஸ்லேயுமே உங்களுக்கு வந்து ஈஸி ஃப்ளூயன்ஸ் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக சார் வீட்டில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இந்த வருஷம் நான் வேலைக்கு போயே ஆகணும், இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, இல்லை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க, அப்படி யாரும் சொன்னாலும் சரி 6 மாதம் ஒழுங்காக பேங்கிங் படித்தா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சர்டன் நானும் கடனால் நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா என் சர்க்கிள்லேயே நிறைய பேர் யூபிஎஸ்சி படிச்சுட்டு இதுக்கு மேலே வந்து வீட்டில் காசு தர மாட்டாங்க போய் ஆகணும் அப்படின்னு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா 6 மாதம் பேங்கிங் படித்தா கண்டிப்பாக கிளரிக்கல் உள்ள போயிடலாம். கிளரிக்கல் சார் சொன்ன மாதிரி நீட்டாக இருக்கும், டீசெண்டாக இருக்கும், 9 to 5 ஜாபாக இருக்கும். நீங்கள் இல்லை என்ன கொஞ்சம் நல்லா போன எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நீங்கள் பிஓ எடுத்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். கிங் மேக்கர்ஸ் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் கூடவே இருக்கும். ஓகேவா? ஸோ சரி டைரக்ட் சார் அது சினிமாலையும் சரி அகாடமிலையும் சரி என்னோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ கோஸ், தேங்க்யூ. ஓகே, எனிவே ரொம்ப சந்தோஷம். கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்குடைய கிரேட் அண்ட் கிராண்ட் இனாகுரேஷன் அற்புதமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். இதில் ஃபேக்கல்ட்டியாக இருக்க போகிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக வெற்றி பெறும். ஆஸ் எ டைரக்டராக ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட் சைடு, என் சைடில் எல்லா சப்போர்ட்டும் இந்த ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் மேனேஜ்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ்க்கு மீண்டும் ஒரு முறை அசிஸ்டன்ஸோடு கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராம் கிரேட் சக்ஸஸ் வரணும், அதுக்கு உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளையும் வச்சுட்டு நாளை காலையில் 9 மணிக்கு கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்குடைய ஃப்ரீ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கான போஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் போட்டுருங்க. சார் வந்து குணா சார் வந்து இந்த கிளாஸஸ் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ளீஸ் கன்வே திஸ் மெசேஜ் டு ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய கலாம் டவரில் இந்த 5th மெயின் ரோட் அண்ணா நகரில் இந்த ப்ரோக்ராம் கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கோடைய ஃப்ரீ கிளாஸஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 1 வீக் வந்து நடக்க போகுது. ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் திஸ். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.